ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க சாம்பியன் ப்ராப்ளம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு பிரான்ஸில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதாவது ஒரு சாம்பியன் கம்பெனியை இந்த கிறிஸ்மஸ்குள்ளே வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக இவங்க பிரான்ஸுக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போதே இவங்க ஃப்ரெண்டு சொல்லி அனுப்புகிறாங்க, போயிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்காத, ஊரையும் சுற்றி பாரு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் எங்கடியே எனக்கு டைம் இருக்கு அப்படின்றாங்க. இல்ல நீ ஒரு நாளாவது நீ பார்த்துட்டு வரணும்ன்றாங்க. இவங்க போன அன்னைக்கு அதுல களத்துல இறங்குறாங்க. அன்னைக்கே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்ததுமே ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஏற்படுது. அடுத்த நாள் லேட்டா எந்திரிச்சு கடகடன்னு அந்த மீட்டிங்க்கு போனா அந்த சாம்பியன் கம்பெனியோட ஓனரோட பையன் தான் நம்ம ஹீரோவே. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, அதுக்கு நடுவுல இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த சாம்பியன் கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட், கண்டிப்பா ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரி பட்டை எடுத்திருக்காங்க ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல. அடுத்து நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க கேரக்டர் ரைட்டிங், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் நடுவில் இருக்க ரொமான்டிக் போர்ஷன்ஸ், லவ் போர்ஷன்ஸ், இதுக்காக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க கலர் டோன், சினிமோட்டோகிராஃபியை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கிறிஸ்மஸ் டைமுக்கு ஏற்ற படமா இதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா படத்துல பெருசா எங்கேஜிங் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. நார்மலான லவ் போர்ஷன்ஸ் இருக்கு, அது இதுன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் தேவைப்படுது ஒரு படத்தை பார்க்கறதுக்கு, அது மிஸ் ஆகுது. ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் மிஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அடுத்து படம் ரொம்ப ஸ்லோவா போகுது, என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்திருக்கலாம், ரொம்பவே ட்ராக் பண்ணி கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். படத்தோட ஆரம்பத்துல இது எண்ட் வரைக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மள ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.